ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பிரெட் சில்லி. அதை எப்படி வீட்லேயே சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம்னு பார்க்கலாம். இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னா நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கும், ரோட் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். அது பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 4 பிரெட் வச்சுருக்கிறேங்க. அப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் சோள மாவு 1 ஸ்பூனு, சில்லி பவுட்ரு, அது வந்து சிக்கன் சில்லி பவுட்ருங்க, ஒரு 1.5 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக வெள்ளைப்பூண்டு நறுக்கி வச்சுருக்கிறேன், கறி லீஃப் ஒரு 10 இலை வச்சுருக்கேன்னு வச்சுக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு 2 வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன், ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கிறேன், டொமேட்டோ சாஸு, பெருஞ்சீரகம் வச்சுருக்கிறேங்க, அதுக்கு பெப்பர் பொடி, அப்புறம் சாட் மசாலா. எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ப்ரெட்டை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் மாவு மாதிரி. நல்லா திரிச்சு வச்சாச்சுங்க ப்ரெட்டை. எப்படி செய்யலாம். சோள மாவு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதில் உப்பு பற்றி தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே ப்ரெட்டில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு நம்ம போடல. அடுத்து சில்லி சிக்கன் பொடி, சில்லி பொடியில் சில்லி சிக்கன் பொடி நான் 1.5 ஸ்பூன் போடுறேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவை, உரப்பு கொஞ்சம் தேவைன்னா நீங்கள் சில்லி பொடி கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா பிசைஞ்சு விட்டுறலாங்க. நல்லா பிசைஞ்சிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுங்க 1 ஸ்பூன் போடுறேன். இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும், ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்தா போதுங்க. இந்த கட்டியாக பிசைஞ்சிக்கலாம், நல்லா மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மொத்தமாக கூட போட்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தவார எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும். கொஞ்சமாக சோம்பு போடுறேன், சோம்பு, அப்புறம் கிரீன் சில்லி, வெங்காயம் நறுக்கி வச்சுக்கணும், அது சேர்த்து போட்டுக்கலாம். இதோட வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், வெள்ளைப்பூடு கருவேப்பிலை, வச்சு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாங்க, உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் டொமேட்டோ சாஸ் சேர்க்குறது ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனுக்கு 1 டேபிள் ஸ்பூன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப தண்ணி வேண்டாம், கொஞ்சமாக. இதோட நம்ம வச்சுருக்கிற இதை சேர்த்துக்கலாம், ப்ரெட்டை வறுத்து கொடிக்கும் அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூக்கிட்டு மேலே. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியது ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே சாட் மசாலா தூக்கிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான பிரெட் சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ வீட்டிலே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இதுக்கும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னு பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.